அனைவருக்கும் வணக்கம். சிறீடிக்கு சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ணாமலை ஒரு ஸ்கூலில் வேலைக்கு கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்கூல்லேயும் வாங்க, ஆனால் வாரம் ஒரு முறை தான் வேலை அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, நான் வீட்டில் இருக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒருக்கையாவது வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பெர்மிஷன் சொல்லி ஓகேன்றாரு. அதனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சொல்லி கிளம்புறாங்க. வீட்டில் எல்லாருமே அதெல்லாம் வேண்டாம்ப்பா வேண்டாப்பான்னு ரவி சொல்கிறாங்க, முத்து சொல்கிறாங்க. டேய் நான் வீட்டில் இருக்கிறதுக்கு இப்போ ரெண்டா இதில் என்னடா இருக்குது, பேசாமல் இருடா அப்படிங்கிறாங்க. அப்பாப்பா இருப்பா அப்படிங்கிறாங்க. விடுறா நீ அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீ வேலைக்கு போறீங்களா, நான் உன்னை விட வரேன்னு. ஆமாம் நான் ஸ்கூல் பிள்ளை பாரு, என்னை விடுறதுக்குன்னே. இல்லைப்பா எப்படினாலும் நீ ஆட்டோவில் தானே போகிற, அதுக்கு நான் காரில் அந்த பக்கம் சவாரி எப்படி போகணுது இருக்குப்பா, அதனால் நான் காரில் விட்றேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து மாமா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இந்தாங்க மாமா அப்படின்ட்டு லஞ்ச் பேக்கை எடுத்து சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. உடனே அவங்க அண்ணாமலைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அண்ணாமலை சொல்கிறாங்க, சின்ன வயசில் நான் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் அம்மா இது மாதிரி தான்மா சாப்பாடு எடுத்து கொடுப்பாங்க, அதனால் எனக்கு எங்கள் அம்மா அவன் வந்துச்சுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அம்மா அவன் வந்துருச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லி விஜயாவும் ரொம்ப நக்கல் அடிக்கிறாங்க. அடுத்து சரி வாப்பா கிளம்புறா அப்படின்ட்டு எல்லோரும் போகிறாங்க. போகும்போது பின்னாடி எல்லோரும் வராங்க. ரவியும் வராங்க. டேய் நான் என்னடா ஸ்கூல் பிள்ளையாடா எல்லோரும் எனக்கு பின்னாடி வழி அனுப்புறீங்கன்னு. இல்லைப்பா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகி இப்போ தான் முத திருப்பி இன்னொருக்கு வேலைக்கு போகிறீங்க, ஸோ அதனால தான் சென்ட் அப் பண்ணுறதுக்கு எல்லோரும் வரோன்ட்டு ரவி சொல்கிறாங்க. எல்லோரும் சிரிச்சிட்டே இருக்கும்போது அதனால் திடீர்னு விஜயா பயங்கர ஸ்பீடாக ஓடி வெளியில் போய் பார்க்குறாங்க. என்னடா இவ ஓடுறாள் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. அதுக்கப்புறமா எங்கே வாங்க, யார் இல்லை வாங்க வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்துட்டு காரில் ஏறி போயிடுறாங்க. அப்போ ஸ்ருதி கேட்குறாங்க, ஆமாம் ஆண்டி எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக ஓடி போனாங்கன்னே. அது அப்பா வேலைக்கு போகிறாருல, ஸோ அதனால் சகுனம் பார்த்து அப்பாவை அனுப்புகிறாங்க அப்படின்ட்டு. ஓ அப்படியா அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. அடுத்தவங்க ஸ்கூலை காட்டுறாங்க. ஸ்கூலில் போய் அவங்க அப்பா காரில் இறக்கி விட்றாங்க. அதே பக்கம் இன்னொரு பக்கம் ரோஹிணி அவங்க பையனை கூட்டிகிட்டு ஆட்டோவில் வர்றாங்க. அம்மாம்மா நான் ஸ்கூலில் போனேன்ல, இன்றைக்கி எனக்கு ஹரிஸ்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கானா, அவனுக்கு இன்றைக்கி பர்த்டேன்னு. ஸ்கூலில் சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் நீ ஒரு ஃப்ரெண்ட்லாம் பிடிச்சிட்டியாடான்னு. ஆமாம்மா நான் எல்லாரும் கூட நல்லா பேசுவேம்மா, எனக்கு நிறைய ஃப்ரெண்டு இருக்காங்கம்மா அப்படின்ட்டு அந்த பையனும் சொல்கிறான். சரி அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பர்த்டேவா, அதனால் அவன் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கான், நான் அவன் வீட்டுக்கு போகிறேம்மா அப்படிங்கன்னு. அதெல்லாம் இல்லை, நீ யார் கூட வீட்டுக்கு எங்கேயும் வெளியில் வீட்டை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, யார் வீட்டுக்கும் போகக்கூடாது. அதுவும் இல்லாமல் என்னை பற்றி யாராவது கேட்டாங்கன்னா எதையுமே நீ யார்ட்டும் எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம எந்த ஊர், அவங்க அம்மா அப்பா பேர் என்ன, எது கேட்டால் யார்ட்டுமே நீ எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ரோஹிணி அவங்க சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவேன்னு, நான் சொன்னால் சரின்னு கேட்க மாட்டேன், இப்போ நீ வர ரொம்ப அடம் பிடிக்கிறேன், நீ இப்படியே சொன்னு வச்சுக்கோ, நான் திருப்பி பழைய ஊருக்கே போய் உன்னை அனுப்பி விட்ருவேன், இனிமேல் நீங்கள் இருக்க வேணாம்னு சொல்லிடுவேன் எங்கேயும். அந்த பையனுக்கு ரொம்ப கோவமாக எப்போச்சு உம்முன்னு இருக்கான். அடுத்து திருப்பி அவங்க அம்மா சொல்கிறாங்க, டேய் நான் சொல்கிற கொஞ்சம் புரிஞ்சுக்கூடா, நீ நல்ல பிள்ளை என் செல்லம் இல்லை அப்படிங்கிறாங்க. திருப்பி அந்த பையன் பேசவே மாட்டேங்கிறான். அடுத்து ஸ்கூல்கிட்ட ஆட்டோவும் இறங்கிறது. ஆட்டோலேருந்து இறங்கிறாங்க. பார்த்தா முத்துவும் அண்ணாமலையும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரோஹிணிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. அடுத்து சிக்கமாக திருப்பி ஆட்டோவில் ஏறி ஒழிஞ்சிக்கிறாங்க. இந்த பையனை எட்டி பார்க்குறான். முத்து அங்கிள், அம்மம்மா முத்து அங்கிள் நான் கூப்பிடட்டுமா முத்து அங்கிள் அப்படின்னு சொல்ல போகிறான். பிசாமர் வாயை மூடு அமைதியார் அப்படின்ட்டு வாயை பொத்திடுறாங்க. திருப்பி அவர் உள்ள வரைக்கும் வர்றாரு. வந்துட்டு விட்டுட்டு போகிறாங்க. என்னடா நீ பின்னாடியே வர்ற அப்படின்னு. இல்லைப்பா நான் அப்படியே உன்னை கையோட கூட்டிகிட்டு போகிறேன் பண்ணேன். ஆமாம் நான் பால் குடிக்கிற பச்சை பிள்ளை, என்னை இருந்து ஸ்கூல்லேருந்து வேலை பார்த்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு. அது இல்லைப்பா நீ ஸ்கூலுக்குள்ளே போய் நான் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு நீ வா போகணும், நான் வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன்னு. டேய் நான் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு நான் மெனக்கட்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். டேய் வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்கிறா, எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு போயிருங்க, நான் சும்மாவே உட்காந்து 4 சோத்து எப்படா பார்த்துக்கிட்டே இருக்கேன். விஜயாவும் டான்ஸ் கிளாஸ்ன்னு அங்கிட்டு போயிடுவா, ஆளாருக்கு வேலைக்கு போயிருங்க. நான் மட்டும் இருக்கிறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் தானடா வர்றேன், இங்கேருந்து நிறைய பேர் கூட பேசுவேன், வாரத்தில் ஒரு நாள் தான் வேலை, அப்படியே எனக்கு சம்பளம் வந்த மாதிரி இருக்கும், எனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. எல்லாம் சரிதான்ப்பான்னு. எல்லாம் சரிதான், நீ போ கிளம்பு அப்படின்ட்டு அவரை அனுப்பி விட்டுறாங்க. இவரும் உள்ளே போயிடுறாரு. அடுத்து ரோஹிணி வெளியில் வந்துட்டு அந்த செக்யூரிட்டி கேட்குறாங்க, ஏன்னே இந்த இப்போ உள்ளே போகிறாரே அவர் யாருன்னு. அது எதுக்குமா நீங்கள் கேட்குறீங்கன்னு. இல்லை அவர் எனக்கு தெரிஞ்சவர் மாதிரி இருக்காரு அதனால தானே. அதுவா அவர் இங்கே அக்கௌண்ட்ஸ் வேலை பார்க்குற வேலை காலியாக போச்சு, அதனால் அந்த வேலைக்கு வர்றாருன்னு. டெய்லியுமா அண்ணே அப்படிலாம் இல்லைம்மா, வாரத்துக்கு ஒரு நாள் வருவார், வந்து அக்கௌண்ட்ஸை பார்த்துட்டு திருப்பி போயிடுவார் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு கிஷோர் வந்தாங்க. வா நம்ம வீட்டுக்கு போகலாம்னு. எதுக்குமா அப்படின்னு. இன்றைக்கி நீ ஸ்கூலுக்கு லீவ், அதெல்லாம் நீ வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. சொன்னால் சரின்னு கேளு. அதெல்லாம் இல்லை நான் ஸ்கூலுக்கு போவேன், இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேறு பர்த்டே அப்படிங்கிறாங்க. ஒழுங்காக சொல்கிற அடம்படி கேட்கலாம் அரைஞ்சிருவேன், ஒழுங்கு ஆட்டோவில் ஏறு அப்படின்ட்டு திருப்பி ஆட்டோவில் ஏறி கூட்டிகிட்டு போய் வீட்டில் போய் விட்டுறாங்க. அவங்க அம்மா கதை திறந்து உட்காந்துருக்காங்க. அம்மா உன்னை எத்தனை சொல்லிக்கேன் கதவெல்லாம் இப்படி திறந்து போகக்கூடாதுன்னு, எதுக்கு இப்படி கதவை திறந்து போட்டிருக்க அப்படின்ட்டு கதவெல்லாம் பூட்டிடுறாங்க. என்னடி இப்போ தான் ஸ்கூலுக்கு போனால் அதுக்குன்னே வந்துட்டு கையோடு இவனை வேறு கூட்டிகிட்டு வந்திருக்க, ஏன் ஸ்கூலுக்கு போகலையா, இன்றைக்கி லீவா நீ. அவன் இதுக்கு கோமா போகிறான்ட்டு அந்த பையன் கோமா உள்ளே போய் கதவை சாத்திடுறான். டே கதவை திறடான்னா ரோஹிணி சொல்கிறாங்க. கதவை திறக்கவே மாட்டேங்கிறான். அவன் இதுக்கு இப்போ கோவமாக இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவன் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டாடா, இப்போ கோவப்படுறதுக்கு ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாடா, நீ வெளியில் வந்தேன்னு வச்சுக்கோ அப்படின்ட்டு ரோஹிணி திட்டுறாங்க. என்னதான் நடந்துச்சு சொல்லே அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி யாருமே தெரியக்கூடாது, யாருக்குமே கண்ணை படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ தூரம் தாண்டி ஸ்கூலில் சேர்த்தா, அந்த ஸ்கூலில் எங்கள் மாமனார் வேலை பார்க்குறதுக்குன்னு வந்திருக்காருன்னு. என்ன சொல்கிற, மாப்பிள்ளையோட அப்பா வேலை பார்க்குறாரா, அவருக்கு இந்த சந்தர்ப்பம் இப்போ எதுக்கு அமைஞ்சிச்சு பாரு, ஏதோ நடந்திருக்கு பாரு. என்றைக்குமே வேலைக்கு போகாதாலும் இன்றைக்கி திடீர்னு வேலைக்கு போகிறாரு, அதுவும் உன் பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு வேறு வேலைக்கு போகிறாரு. நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு வீட்டில் பேசாமல் உண்மையை சொல்லிடலாம்ல. உங்கள் மாமனார் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவராக இருக்கார், கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுக்கிடுவார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ இப்படி பேசுகிற,
இதுக்கு முன்னாடி தான் ஒரு நல்ல லைஃப் எனக்கு அமையலை, இப்போ இது நானாக அமைச்சுக்கிட்ட லைஃப் இதாவது நல்லா இருக்குன்னு பார்த்தா இதுலேயும் மண்ணை வாரி போடுற மாதிரியே நீ பேசுறியேம்மா அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறது கேளு ரோஹிணி, நான் ஒன்றும் அப்படிலாம் இதுங்கல, இவனுக்கு வர வர வயசு இன்னும் வளர்ந்துக்கிட்டே வர்றான், இவனுக்கு விவரம் தெரியுது, இனிமேல் அவன் கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிப்பான், அதுக்குள்ள நீ எப்படி பதில் சொல்லுவ அப்படிங்கிறாங்க. அவன் கேட்கலாட்டினா நீ கேட்க வைப்ப பொழுக்குமா அப்படின்ட்டு ரோஹிணி ரொம்ப கோவப்படுறாங்க. அதுக்குன்னே கால் வருது, மனோஜ் தான் பண்ணுறாரு, அமைதியாரு நீ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ஃபோன் பேசுகிறாங்க. அப்படியா, எங்கள் லொக்கேஷன் அனுப்பு நான் வர்றேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க அவங்க. நாங்கள் புதுசாக ஒரு ஹவுஸ் பார்க்குறோன்னு சொன்னிருந்தேன் நான், பீச் ஹவுஸ், அதை பார்க்குறது தான் போகிறேன், நீ இவனை பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன், இனிமேல் புதன்கிழமை ஸ்கூலுக்கு அனுப்பவே கூடாதுன்னு. அது எப்படி வாரம் புதன்கிழமை லீவ் போட முடியும், ஸ்கூலில் கேட்டால் வைவாங்கன்னு, அதை நான் பார்த்து பேசிக்கிறேன் சரியா, நீ சொன்னது மட்டும் செய்யுமா அப்படின்ட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. அடுத்தவங்க மனோஜை கட்டுறாரு. மனோஜ் அவர் மொட்டை ப்ரோவோட வந்து காரில் வந்து இறங்கி அந்த வீடெல்லாம் பார்க்குறதுக்காக வர்றாங்க. அந்த வீட்டோட ஓனரோட ஒய்ஃப் அவங்களாம் வர்றாங்க. சார் நீங்கள் ரொம்ப லக்கி சார், நான் எப்படி எந்த அளவுக்கு என் ஒய்ஃப்க்கு வந்து மரியாதை கொடுத்து எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு அதே போல் நீங்களும் மரியாதை கொடுத்து ரொம்ப அன்பு வச்சுருக்கீங்க. ஸோ என்ன மாதிரியே ஒரு ஆள்கிட்ட வீடை கொடுக்கணும்னு நினச்சேன், அதே போல் எனக்கு அமைஞ்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. வாங்க சார் வீடை சுற்றி காட்டலான்னே. இல்லை வெயிட் பண்ணுங்கள், என் ஒய்ஃப் இப்போ வந்துருவாங்கன்னே. பரவாயில்ல சார், நீங்கள் ஒய்ஃப் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, ரொம்ப ரொம்ப எங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு சார் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக ரோஹிணி வந்துடுறாங்க. மேடம் நீங்கள் ரொம்ப லக்கி தெரியுமா, உங்களுக்காக உங்கள் வீட்டுக்கார் எவ்வளோ நேரம் காத்திருக்காரு, நீங்கள் வாங்க வீடை சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் வரட்டும், நாங்கள் 2 சேர்ந்து சுற்றி பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. ரோஹிணி நம்ம வீடை பார்க்கலான்ட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, என்ன மனோஜ் என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குது, வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது, சாமி செல்ஃப் இவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த வீடை ஃபுல்லாக மனோஜும் ரோஹிணியும் ரொம்ப அழகாக சூப்பராக சுற்றி பார்த்துட்ருக்காங்க.